விக்ரமாதித்யனின் வீடு திரும்பல் என்ற கவிதையை ஒரு கதையாக சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது திரைப்படம். எவ்வித சமரசங்களுக்கும் இடமில்லாமல் இந்த கதையை மனசு வலிக்கவும் வாய்விட்டு சிரிக்கவுமான பார்முலாவில் வார்த்தெடுத்து கவிதையாக வடித்திருக்கிறார் அறிமுக இயக்குனர் மருதுபாண்டியன். பாரதி ராஜா போன்ற பெருமை வாய்ந்த இயக்குநர்கள் பலர் இந்த படத்தை பாராட்டியுள்ளனர். ஒரு தலை ராகம், பாலைவனச்சோலை போன்ற படங்களில் எப்படி முகம் தெரியாத நடிகர்களும் நடிகைகளும் அந்தந்த கேரக்டர்களாக வாழ்ந்து காலத்தை கடந்து பெருமை சேர்த்தார்களோ அப்படி ஒரு நடிகர் கூட்டம் தான் இந்த படத்திலும். யாரும் எதற்காகவும் நடிப்பதாக தெரியவில்லை. இயல்பான நக்கல், இயல்பான சோகம், இயல்பான வெறுப்பு, இயல்பான வலி என்று எல்லா உணர்ச்சிகளையும் கண்ணாடியாக காட்டியிருக்கிறார். கதை எப்படி இருக்கு என்று கேட்டால் மனதிற்கு திருப்தியாக ஒரு ரூம் அமைந்து விட்டால் போதும், ஆற அமர உட்கார்ந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி விடலாம் என்று துடிக்கிறார் பாபி சிம்மா. ஆனால் அவர் போகிற ரூமுக்கெல்லாம் பிரச்சனை கூடவே வருகிறது நண்பர்கள் ரூபத்தில். நண்பர்களின் கூட்டு இல்லாமல் தனியாக வாடகை கொடுக்க முடியாத நிலைமை. இந்த ஒற்றை லைனை கடந்து போகிற மனிதர்களும் காதலும் தான் படம். வெறும் உடல் மொழியிலே அசரடிக்கிறார் பாபி சிம்மா. இந்த படம் தனது கேரியரில் அசைக்க முடியாத பாராட்டுகளை தரும் என்பதால் புரியாமல் இயக்குனர் தரப்புக்கு அவர் நிஜத்தில் கொடுக்கும் அச்சங்கள் ஏனோ. அதில் குறிப்பாக இந்த காட்சி. ஹவுஸ் ஓனர் அட்வான்ஸ் பணத்தை கேட்டு விடுவார்களோ என்று அஞ்சி அஞ்சி அவர் தனது ரூமுக்கு வரும் அந்த ஏரியா. கொட்டு மழையில் சட்டையெல்லாம் நனைந்து திரும்பும் அவர் அந்த ஈர சட்டையுடனே மாடிப்படி ஓரத்தில் பம்மி பதுங்கி அப்படியே உட்கார்ந்து உறங்கி உறங்கி விழுகிற காட்சியில் கண் கலங்காமல் இருக்க முடியாது. அதுவும் எவ்வித டயலாக்கும் இல்லாமல் 60களில் வந்த பாடல்களையும் 70களில் வந்த பாடல்களையும் கொண்டே பின்னணி வாசிக்கிறார் இயக்குனர். பாடல்களின் தேர்வும் அதற்கான சிச்சுவேஷனும் பிரமாதம். முதல் பாதியில் ஆங்காங்கே தலை காட்டும் சிம்மா இந்த இரண்டாம் பாதியில் தான் நின்று விளையாடுகிறார்.